ஸ்ரீ குருவே நம்ம அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனித மனதில் வர எதிர்மறை எண்ணங்கள், கோபம், பதட்டம், தீய எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியை அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிடும். அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளே அறியாமல் இந்த கவலை, கோபம், பதட்டம் இதெல்லாம் தானாக வருது. இப்போ வீட்டில் ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பொருளினோட பயன்பாட்டு முடிஞ்சதாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். ஆனால் எண்ணங்களில் வர இந்த எதிர்மறை எண்ணங்களையும் கோபமும் நம்மளால் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியுதானா? முடியறதில்லை. நம்மளை அறியாமல் அது மட்டும் வந்துன்னு இருக்குது. இப்படி நம்மளை அறியாமல் வர எண்ணங்களை நாம் அறியாமலே அந்த எண்ணங்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும்? செய்கிற வேலையில் மட்டும் கவனம் பண்ணிக்கின்னு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த மனசு எப்படி இருக்கும்? இந்த உடம்பு எப்படி இருக்கும்? அதை தான் நம்ம ஞானிகளும் சித்தர்களும் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு வழியை காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. பிராணாயாமத்தால் நம்ம அடையக்கூடிய எண்ணற்ற பயன்களில் இந்த எதிர்மறை எண்ணங்களையும் கோபத்தையும் நாம் அறியாமலே சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயன் பிராணாயாமம். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குது? விஞ்ஞானபூர்வமாக பிராணாயாமம் பண்ணும்போது நம்ம மூளையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த எண்ணங்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாமல் என்ன நடக்குதுன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம மூளையை நம்ம ஞானிகள் மூன்றாக பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம். விஞ்ஞானம் அதை சிறுமூளை, பெருமூளை, முகுலம் அப்படின்னு சொல்லுது. இதனுடைய குணநலங்களை ராஜசம், தாமசம், சாத்வீகம். உடம்புன்னு பார்க்கும்போது பரு உடம்பு, அறிவுடம்பு, ஒளி உடம்பு, இது மூணாக பிரிச்சிடுறாங்க. இப்போது மூளை இந்த 3 பிரிவுகளாக இருக்கிறது. இதில் பதட்டமான பகுதி ஒன்று இருக்குது, பகுத்தறிவன் பகுதி ஒன்று இருக்குது, பரமாத்மா வாழும் பகுதி ஒன்று இருக்குது. இப்போது ஆக்சிஜன் எப்பப்பெல்லாம் நமக்கு கம்மியாக இருக்குதோ, இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டோன்னா இதில் இருக்கிற ஒரு சயின்ஸ் நமக்கு புரியும். எப்பப்பெல்லாம் நமக்கு ஆக்சிஜன் ஷார்ட்டேஜாக இருக்குதோ இந்த பதட்டமான பகுதி தான் ஆக்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பதட்டம் அது பரிணாம வளர்ச்சியில் மூளை அப்படி தான் டிசைன் ஆகிருக்கு. ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும்போது இந்த பதட்டமான பகுதி ஆக்டிவேட்டாக இருந்தால் தான் ஆதி காலத்தில் இருந்த மனிதன் இந்த விலங்கை பார்த்து பயந்தான், விலங்கை வேட்டையாடினான், இயற்கை சீற்றங்களை பார்த்து பயந்தான். அப்போது அவனுக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருந்ததுன்னா இந்த பகுதி ஆக்டிவேட்டாக இருந்தால் தான் தன்னைத்தான் அவன் தற்காத்து கொள்ள முடியும். அதனால தான் மூளை இந்த பரிணாம வளர்ச்சியில் அப்படி டிசைன் ஆகிருக்கு. இப்போது நமக்கு இயல்பாக இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பதட்டமான பகுதி ஆக்டிவேட் ஆச்சுன்னா எதிர்மறை எண்ணங்கள், கோபம், பதட்டம் இது நாளடைவில் அதுவே தீய எண்ணங்களாக நிற்கும். இப்போ என்ன ஆகும்? இருக்கிற எனர்ஜி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடும். மூளை பதட்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு சிக்னல் ஹைப்போதலமஸ்க்கு போகும். ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரிக்கு ஒரு ஆர்டர் அமைச்சு, பிட்யூட்டரி கிட்னிக்கு ஒரு ஆர்டர் அமைச்சு, கிட்னிக்கு மேலே இருக்கிற அந்த அட்ரினல் கிளான்ஸ் அட்ரினல் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்கும். இந்த அட்ரினல் என்ற ஹார்மோன் என்னது? நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சுரக்கிற ஒரு ஹார்மோன். அது சுரந்ததுன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் கூடவே கார்டிசாலும் சுரக்கும். இது சுரந்ததுன்னா உடம்புக்கு போகிற மற்ற பகுதிக்கு போகிற ரத்த ஓட்டத்தெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு கைக்கு காலுக்கு போதுமான அதிகமான ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ஏன்? உடம்பு ஒரு பதட்டமான சூழலில் இருக்குது. இந்த பதட்டமான பகுதி ஆக்டிவேட் ஆனதால் உடம்பு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது எடுக்குது. இப்போது எப்பயுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக பதட்டமாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த அட்ரினலின்ற ஹார்மோன், கார்டிசோல்ன்ற ஹார்மோன் சுரந்து மற்ற பகுதிக்கெலாம் ரத்த ஓட்டம் போகாமல் கை கால்களுக்கு இதுக்கு மட்டும் ரத்த ஓட்டம் போகும். இப்போ மற்ற பகுதிக்கு ரத்த ஓட்டம் போகலன்னா என்ன ஆகுது? ஜீரணம் சரியாக நடக்காது, டைஜஸ்ட் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யாது, சிறுநீரங்களுக்கு சரியான ரத்த ஓட்டம் போகாது. நாளடைவில் இப்படியே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தோன்னு வச்சுங்க, ஆக்சிஜன் ஷார்ட்டேஜாகவே இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் உடம்புக்கு வரும். இப்போது நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது, மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜனை அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுது? அதிகமான ஆக்சிஜன் போகும்பொழுது மூளைக்கு இந்த 3 பகுதிக்கும், இந்த பதட்டமான பகுதிக்கு முதல் ஆக்சிஜன் நிறைய போகுது, அடுத்தது பகுத்தறிவு பகுதி, அடுத்தது பரமாத்மா வாழும் பகுதி, இந்த மனம், புத்தி, சித்தம் மூளையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் பரிபூர்ணமான ஆக்சிஜன் போகும்போது என்ன ஆகுது? நம்மளுடைய அந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் ஆகுது. இந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் ஆனதும் மூளை என்ன சொல்லுது? இப்போ பதட்டமான சூழல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா அதிகமான சஃபிஷியண்ட்டான ஆக்சிஜன் கிடைக்கும் போது பதட்டமான சூழல் இல்லைன்னதும் அந்த சிக்னல் கிட்னிக்கு போய் அட்ரினலின் என்ற ஹார்மோனை ஸ்டாப் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்டாப் ஆகி உடம்பு சாதாரண நிலைக்கு வருது. அப்போ இதுக்கு மூலதனமாக எது இருக்குது? இந்த ஆக்சிஜன். ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருந்ததுன்னா, ஆக்சிஜன் இன்சஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா மூளையினுடைய அந்த பதட்டமான பகுதி, அந்த பகுதிக்கு பேர் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா அமில்டா,
அமில்தா என்ற பகுதி தான் ஆக்டிவேட்டாக இருக்கும். அது இருந்ததுன்னா எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும், கோபம் இருக்கும், பதட்டம் இருக்கும், தீய எண்ணங்கள் வரும். அப்போது உடம்பும் மனசும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு இருக்குது. இந்த மனசு சரியில்லைன்னா உடம்பு கம்ப்ளீட்டாக கெட்டு போயிடும். எப்படி? உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் அந்த மாதிரி சுரந்து ரத்த ஓட்டம் எல்லா பகுதிக்கும் சீராக போகாமல் எல்லா சிஸ்டமும் கெட்டு போய் நாளடைவில் எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ இந்த ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியம், இந்த பிராணசக்தி எவ்வளோ முக்கியம், அந்த லைஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ முக்கியம். இது நம்ம சித்தர்களும் ஞானிகளும் முழுக்க முழுக்க கவனம் பண்ணது இந்த ஆக்சிஜனில் தான். எவ்வளோ நம்ம ஆக்சிஜனை பரிபூரணமாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோ மனுஷனுடைய மனம் அமைதியாக இருக்கும். இந்த பதட்டமான பகுதி சுவிட்ச் ஆஃப் ஆகி பகுத்தறிவின் பகுதி வேலை செய்யும். இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே மனிதனுக்கு இந்த ஆக்சிஜன் போக போக மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த மின்சாரம் நல்லா அதுக்கு கிடச்சி கம்ப்ளீட்டாக மேக்னடைஸ் ஆகி மூளையில் இருக்கிற அந்த மின்சாரம் நல்லா இருந்ததுன்னா அங்கே உடல் காந்தம் இருக்கும். இந்த மூளை கம்ப்ளீட்டாக உடல் காந்தத்தோடு இயங்கும் பொழுது அற்புதமான ஒரு சிந்தனைகள், மனப்பதட்டம் இருக்காது, கோபம் இருக்காது, எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது. காலைல அரை மணி நேரம் நம்ம யோகாசனங்களுமோ ஒரு 1/4 மணி நேரம் மூச்சு பயிற்சியோ பிராணாயம் பண்ணால் எங்கே போச்சு இந்த கவலைகள்? இவ்வளோ நாளாக இருந்த கவலைகள் நம்மளை அறியாமலேயே இவ்வளோ நாள் துன்புறுத்தின எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இன்றைக்கி அமைதியும் சாந்தியும் நம்மளோட நிலை கொண்டிருப்பதை வியப்போம். திருமூலர் சொல்கிறாரு பாருங்கள், வலியினை வாங்கி வயத்தினில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினை வெட்டு வலியினையாமை. காற்றை சொல்கிறார், வலினா காற்று. வலியினை வாங்கி வயத்தினில் அடக்கினா கும்பகம் பிராணாயமத்தை சொல்கிறார். பிராணாயாமம் செய்யும்போது என்ன ஆகுது? காற்றை நல்ல பூரகம் நல்ல காற்றை இழுத்து உள்ளே அடக்கி வச்சு வைக்கும்போது என்ன ஆகுது? வலியினை வாங்கி வயத்தினில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம். பளிங்கம் எப்படி பலன்னு இருக்கும், அந்த மாதிரி இந்த உடம்பு அப்படி மாறிடும். உடம்புல இருக்கிற திடநிலை கழிவுகள், திரவுநிலை கழிவுகள், வாயு நிலை கழிவுகள் எல்லாம் உடம்பு விட்டு போச்சுன்னா உடம்பு பளிங்கம் மாரி ஆகிடும். பளிங்கொத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம். எவ்வளோ பெரிய சயின்ஸு, ஆன்டி ஏஜிங் சயின்ஸ். பழிக்கணும் பிஞ்சாம் என்ற ஒரு வார்த்தையை போடுறார். ஒரு பழமாச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? அந்த பழம் சுருங்க ஆரம்பிக்கும், உள்ள விதை, கடைசி அது சுருங்கி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? பழிக்கணும் பிஞ்சாம் என்றார். பழமானதுக்கப்புறம் இங்கே அது பிஞ்சாமாப்பா. ஆன்டி ஏஜிங், வயசானாலும் மீண்டும் இளமையை மீட்டெடுக்கலான்றார் பிராணாயாமத்தில். பளிங்கொத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினை வெட்டு வலியணுமாமே. என்ன ஆகுது? எப்படி பழிக்கணும் பிஞ்சாம், வயசானாலும் எப்படி இளமையோடு இருக்கலாம்? இந்த ஆக்சிஜன் தான். யோகாசனங்களை சரியான முறையில், சரியான மூச்சு இயக்கத்தில், சரியான கதியில், சரியான முறையில் ஒரு குருதேவரிடம் கற்று தெளிய குருவின் திருவருள் பெற்றால், குருதேவரிடம் தெளிவாக இந்த அற்புதமான பயிற்சியை பழகி அதை சரியாக பழகி வந்தால் கண்டிப்பாக இளமையோடு வாழலாம். ஏன்னா யோகாசனங்கள் பண்ணுறதால ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் உடல் தலையிலிருந்து கால் வரைக்கும் சீராக இருந்ததுன்னா மூச்சு பயிற்சியால் அந்த ரத்தத்தில் போதுமான ஆக்சிஜன் இருக்கும். இந்த ரத்த ஓட்டமோ இந்த ஆக்சிஜனும் உடல் முழுவதும் ஒழுங்காக போச்சுன்னா உடம்புல இருக்கிற செல்கள் ஒழுங்காக இயங்கும், உடம்புல மின்சாரம் சீராக இருக்கும், உடம்புல காந்த சக்தி சீராக இருக்கும், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு அடிப்படை, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். யோகாசனங்கள் அடையக்கூடிய அடிப்படை பயன்கள். இதுக்கு மேலே எவ்வளோ எண்ணற்ற பயன்கள் இருக்குது. ஆனால் இந்த அடிப்படை பயன்களே ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதுதான் தெளிய குருவின், தெளிவாக இந்த யோக நெறிகளை கற்று தேர்ந்த ஒரு குருவிடம் கற்று பயின்றால் வலியினை வெட்டு வலியணுமாமே. காற்றை விட வலிமையாகவும், காற்றை விட உடம்பு லேசாயிடும். இந்த பயிற்சி முறைகள் ஒரு மனிதனை அப்படி மாற்றிடும். அப்போது அப்படி இந்த மூச்சு பயிற்சி, யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, பிராணாயம் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளே அறியாமலே நம்மளை இவ்வளோ நாள் துன்புறுத்தின இந்த தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், கோபம், இதில் நம்மளை அறியாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகி செய்கிற வேலையில் மட்டும் கவனம் இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். எண்ணங்களே இல்லாத நிலையை மனசை அனுபவிக்கும். எண்ணங்களாலே தோண்டு போன இந்த மனம் போதுமான ஆக்சிஜன் மூளைக்கு போக 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 என்ன ஆகுனா அது தியானத்தினுடைய அடுத்த படி. தியானம் என்பது எடுத்தோடனே நாம் செய்கிறதில்ல. இப்படி யோகாசனங்களையும் மூச்சு பயிற்சியும் பிராணாயமும் பண்ணி போதுமான ஆக்சிஜனை பிராணசக்தி நமக்குள்ளே வளர்த்து அதுக்கப்புறம் தியானம் பண்ணும்போது
கண்ணை மூடி உட்காந்து அந்த தியானம் தானாக வரும். அது அந்த வரிசையில் அது சரியான முறையில் பண்ணணும். யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, பிராணாயமும், தியானம், ஒரு பதிவில் நான் சொல்கிறது அதுதான். அப்போது இந்த பிராணாயாமம் செய்கிறதால நம்மளை அறியாமலே இந்த எண்ணங்கள், இந்த எதிர்மறை எண்ணங்கள் கட்டாயம் நம்மளை அறியாமலே சுவிட்ச் ஆஃப் ஆகும். அதை தொடர்ந்து செய்கிற பயிற்சியாளர்கள் அனுபவபூர்வமாக உணரலாம். அதை குருதேவர் மூலியமாக அதை ஒரு சரியான முறையில் பழகணும். ஏன்னா யோகா எதோட டீல் பண்ணுது? உடம்பு, உயிர், மனம், ஆன்மா. 4 முக்கியமான விஷயத்தை டீல் பண்ணும்போது அதை சரியான முறையில் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் ஒழுங்காக இருக்கும், உயிர் வளம் அற்புதமாக இருக்கும், அதுக்கப்புறம் மனசு, அதுக்கு மேலே இது 3 நல்லா இருந்ததுன்னா ஆன்மா அடுத்தபடி, ஆன்மா அடுத்த நிலைக்கு போகும். அப்பேற்பட்ட பொக்கிஷன் தான் இந்த யோகம். அப்பேற்பட்ட விஷயத்தை தான் ஸ்ரீ குரு ஞான தீபம் சேனலில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம். ஒரு சனிக்கிழமையும் காலையில் 6 to 7 இலவச யோக பயிற்சி நடக்குது. காலையில், சாயங்காலம் சனிக்கிழமை சிறுவர்களுக்கு 6 முதல் 16 வயசு உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு இலவச யோக பயிற்சி நடக்குது. அந்த பயிற்சியில் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கு ஸ்ரீ குரு ஞான தீபம் யூடியூப் இன்னொரு பதிவு ஒன்று போட்டிருக்கேன், ஃப்ரீ யோகா கிளாஸ்க்குன்னு. எங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஃபார்ம் எனக்கு வந்துடும். உடனே இந்த சனிக்கிழமை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிவிட்டு ஒரு வாரமாக நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிவிட்டு எளிமையான பயிற்சிகள், எளிமையான மூச்சு பயிற்சி வாழ்நாள் முழுவதும் ஒரு 2 வாரம் அட்டன் பண்ணாலே வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதை பண்ணலாம். நோய் நொடி இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த பூலோகத்தில் வாழறதுக்கான ஒரு வழி அந்த பயிற்சி முறைகள் இருக்குது. ஸ்ரீ குரு ஞான தீபம் சேனலோட தொடர்ந்து இணைந்து இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.